கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 8:6, மேத்யூ 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இங்க பாருங்க, அவர் வீட்டில் ஒரு தேவை வருது. அவருடைய வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு, வேலைக்காரனுக்கு பெரிய கொடிய வியாதி. என்ன? அவர் திமிர்வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன, பேரலைசிஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தில் ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே உபயோகப்படுத்துகிற கிரேக்க மொழி பதம் கூரியோஸ். அப்படின்னா என்ன? தேவனே என்று சொல்லக்கூடியதா. எப்படி இவருக்கு இவ்வளோ பெரிய வெளிப்பாடு? முதல்ல ஒரு குஷ்டரோகி, அவர் யூதன். அவருக்குனாலும் பழைய ஏற்பாடு தெரியும், மோசேயினுடைய காரியங்கள் தெரியும், எங்களை ரட்சிக்க ஒரு ரட்சகர் வரப்போறாரு தெரியும். ஆனால் இவர், இந்த நூற்றுக்கு அதிபதி, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட போது இவருக்கு என்ன விசுவாசம் வந்தது? இவர்தான் மனித வடிவில் வந்த தேவன் என்பதை புரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும் விதமாக ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, என்ன ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா? ஒரு யூதனே அல்லாத ஒரு புறஜாதியை சேர்ந்த ஒரு ரோமாபுரி போர் சேவகருடைய அதிபதி, நூற்றுக்கு அதிபதி வந்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே, கியூரியோஸ், என்னை ஆள்பவரே என்று சொல்லக்கூடியது. அதிலே அவருடைய விசுவாசம் வெளிப்படுகிறதா? அதனால தான், அந்த விசுவாசம் வந்ததுனால தான் கலாச்சாரம் இல்லை, ஒரு இந்த தடைகளை மீறி இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர்றாரு. வந்து என்ன சொல்றாரு? என் வேலைக்காரன் வந்து என்ன கொடிய திமிர்வாதமாய், அதாவது இந்த பேரலைட்டிக் அட்டாக்கில் வந்து என்னவா இருக்கிறான், ரொம்ப கொடிய வேதனைப்படுறான். அதனால அவனை நீங்கள் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா அவர்கிட்ட வந்து முறையிடக்கூடிய காரியம். என்ன? தான் வீட்டில் இருக்கிற ஒரு பையன் அவ்வளவு கொடிய கஷ்டப்படுறான். அது யாரால் விடுதலை செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவால் தான் விடுதலை செய்ய முடியும். ஏன்னா அவர் மனு வடிவில் வந்த தேவன் என்பதை புரிந்து கொண்டு அவரை ஆண்டவரே என்று அழைத்து அவருக்கு உரிய மரியாதையும் கனத்தையும் கொடுப்பதன் மூலமாய் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். யாரு? இந்த யூதன் அல்லாத ஒரு ரோமாபுரியை சேர்ந்த ஒரு கிரேக்கன் வந்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவர் என்ன கலாச்சாரத்தை மீறி வருகிறார். மூன்றாவது, அவருடைய தேவை, தன் வீட்டில் உள்ள ஒரு மகனை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நேசித்து அவன் இவ்வளோ கொடிய வேதனைப்படுகிறான், அது என்னால் தாங்க முடியல, அதனால நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக வந்து கேட்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏங்க, ஒரு ரோமாபுரி நூற்றுக்கு அதிபதிக்கு வந்து இயேசுதான் ஆண்டவர்னு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு அநேகர் வந்து இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு வாயில சொல்றாங்க. ஆனால் அதற்கான விசுவாசத்திற்கான காரியங்களை செய்கிறாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே என்று சும்மா சொல்வதில்லை. என்னை ஆளுபவர், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய யோசனைகள், எனக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் ராஜாவாக இருக்கிறீங்க. அதனால் எனக்கு என்னுடைய மரியாதையை பற்றி கவலை இல்லை. ஒருவேளை இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வர்றதுனால அவருக்கு பதவி போகலாம். ஒருவேளை அவருக்கு அவங்க ரோமாபுரி போர் சேவகர்கள் மூலமாக நிந்தை வரலாம். அவங்களுக்கு எத்தனையோ பாடுகள் வரலாம். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. காரணம் என்ன? இவர் ஆண்டவர் என்பது எனக்கு தெரியும். இவரால் தான் வந்து எனக்கு என்னுடைய வேலைக்காரனுக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு தெரியும். அதனால அவர் அதை பற்றி கவலைப்படாமல் வந்தார். இப்போ உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள், உங்களுக்கு இயேசுதான் ஆண்டவர்னு தெரியுமா? இயேசுதான் ஆண்டவர்னு தெரியும்னா, நீங்கள் கலாச்சாரத்தை மீறி, நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட பாடங்களை மீறி, நீங்கள் இதுவரை கேட்ட பிரசங்கங்களை மீறி, அவர் உண்மையான தேவன், அவர் என்னை ஆளுகிறவர், நான் அவருக்கென்று எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிஸ்னஸ், இது எல்லாவற்றுமே
எல்லாமே யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு தான் சொந்தம். அவர் தான் இதை கொடுத்தார், அவர் தான் என்னை ஆளுகிற தேவன், அவர் தான் என்னை ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா உண்மையிலே இந்த நூற்றுக்கு அதிபதி போல ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வெளிப்படும். அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு உங்களுடைய கிரியையில் காண முடியும். அப்போ நூற்றுக்கு அதிபதியில் இருந்த அந்த விசுவாசம் வெளிப்பட்டது போல உங்களுக்குள்ள அந்த இருக்க விசுவாசம் வெளிப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ ஒரு கிரேக்கன் ரோமாபுரி நூற்றுக்கு அதிபதி உம்மை பார்த்து ஆண்டவரே என்று ஆராதித்தது போல இன்றைக்கு எங்களுக்கு எங்களுடைய மனக்கண்களை திறங்க. நீங்கள் தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து உம்மை ஆராதிக்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.